செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கியதற்கு சசிகலா, ஓபிஎஸ் ஆகிய இருவரும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சர்வாதிகாரத்தின் உச்சம் என்றும் ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனை நீக்கியது சிறுபிள்ளைத்தனமானது என்றும் சசிகலாவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த அதிமுகவின் மூத்த முன்னோடியாக திகழும் செங்கோட்டையனை நீக்கியது அறிவார்ந்த செயல் ஆகாது என்றும் செங்கோட்டையனை நீக்கி இருந்த அந்த செயலானது ஏற்றுக்கொள்ளவே இயலாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எஸ்டி சோமசுந்தரம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது எம்ஜிஆரே நேரடியாக வீட்டிற்கு சென்று அவரை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது தாமும் அந்த இணைப்பு பணியில் ஈடுபட்டேன் என்பதையும் சசிகலா குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். சர்வாதிகாரத்தின் உச்சம் என்றும் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நாளை சசிகலாவை நேரில் சென்று செங்கோட்டையன் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சசிகலாவை சந்திக்கும் பொழுது ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனுடன் இணைந்து சசிகலாவை சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் செங்கோட்டையனை இன்று நீக்கிவிட்டதால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதிமுகவில் தீவிரமடைந்திருக்கின்றன. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரும் ஒன்றிணைந்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி மற்றும் செங்கோட்டையன் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்து இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். நாளை சசிகலாவை செங்கோட்டையன் சந்திக்கும் பொழுது மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பவானிசாகர் தொகுதி எம்எல்ஏ பன்னாரி தவிர மேலும் பல எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த எம்எல்ஏக்கள் யார், நிர்வாகிகள் யார், முன்னாள் அமைச்சர் யார், வடமண்டல மாவட்டங்களிலிருந்து முக்கிய நிர்வாகி ஒருவர் செங்கோட்டையனுக்கும் சசிகலாவுக்கும் ஆதரவாக நாளை சந்திக்க கூடும் சசிகலாவை என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் செங்கோட்டையனை இன்று எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து நீக்கிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த அதிருப்தியாளர்கள் அனைவரும் இணைந்து ஓரணியாக அவர்கள் செயல்படுவதற்கான வியூகம் வகுக்கப்பட்டு வருகிறது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தியும் இப்போது செங்கோட்டையனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஏற்கனவே அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் கே.சி. பழனிசாமி, ஜே.சி.டி. பிரபாகரன் மற்றும் கூப்பா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். இப்போது அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ள செங்கோட்டையன் சசிகலாவை நாளை சந்திக்க கூடும் என்றும், ஆனால் அதற்கு முன்னதாக ஓ பன்னீர்செல்வம், சசிகலா மற்றும் செங்கோட்டையன் அனைவரும் அதற்கு பின்னர் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அப்ரகம்.